ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரீ தீபாவளி செலிப்ரேஷன் 1, 2, 3 1, 2 பார்த்துருப்பீங்க. அதாவது 2 வாட்டி நான் இந்த தீபாவளி கிராக்கர்ஸ் வாங்கியிருப்பேன். ஸோ அதோட ப்ரீ தீபாவளி செலிப்ரேஷன் பார்ட் 3 பக்கத்தில் கவர் இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ நீ வாங்கிட்டு வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ப்ரீ தீபாவளி செலிப்ரேஷன் என்னோடய ஹோம் டவுனில் செலிப்ரேட் பண்ணுறக்காண்டி வாங்கினது. செகண்ட் ப்ரீ தீபாவளி செலிப்ரேஷன் கிஃப்ட் பாக்ஸ் ஆக்சுவலி அது நாங்கள் வாங்கினது. ஸோ அது என்னோடய மாமா வாங்கிட்டு வந்தது. ஸோ எல்லா தீபாவளிக்கும் வாங்கிட்டு வருவாங்க. இது நாங்கள் எப்போதுமே நிறைய வாங்குவோம்மா. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம்னு சொல்லி ரொம்பவே கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த பட்டாசுகள் தான் பட்டாசு எல்லாமே தான் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வாங்கினது பார்த்திங்கன்னா டோட்டலாக எங்களுக்கு ஸோ அந்த ஊரில் வாங்கின பட்டாசு டோட்டலாக பார்த்திங்கன்னா 3000 ருபீஸ் எங்களுக்கு ஆச்சு. அப்புறம் என்னோடய மாமா வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா 3000 ருபீஸு. அப்புறம் இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்கிறது வெறும் 1000 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருக்கோம். ஸோ டோட்டலாக 6000 7000 ருபீஸ். இந்த தீபாவளிக்கு வெறும் 7000 ருபீஸ்க்கு மட்டும் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் பட்டாசு மட்டுமே. ஏன்னா ஆக்சுவலி நாங்கள் நிறையா வாங்குவோம். 10,000க்கு மேலேயே வாங்கிடுவோம். அது எங்களுக்கே தெரியாது ஆக்சுவலி அவ்வளோ வாங்குறோன்னு. பட் அதுக்கு மேலேயே வாங்கிடுவோம். ஸோ அதனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 7000 தான் வந்திருக்கு. ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ அது எல்லாமே தான் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்க்கலாமா? ஸோ இதுதான் நான் வாங்கியிருக்க எல்லா பொருட்கள். வழக்கமாக தூக்கி கீழே வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம ஒரு அட்டகாசமான ஒன்றோட ஆரம்பிப்போமா? முருகன் என்ன சொல்கிறாங்க, முருகன் வேலுன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர் அபவுட் தேட். ஸோ முருகன் வேல் ஐ திங்க் ஸோ. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உள்ளே ஒரு பெரிய ஸ்டிக் மாதிரி இருக்கும். பாருங்களேன், என்னோடய பேக்னோட பெருசாக இருக்குது. இதில் பெருசாக இருக்குது. ஸோ என் கையோட பெருசாக இருக்குது. பாருங்களேன், பயங்கர பெருசாக இருக்குது. ஓகே, இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் இங்கே போட்டிருக்கு. ஐயோ, 250 ருபீஸ் தான். நல்லா ரொம்ப நேரம் வெடிக்கும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இப்படி இதுலேருந்து வருமா? ஸோ அது வாங்கினோம். இது நான் தீபாவளிக்கு வெடிக்கும் போது உங்களுக்கு பெட்ஷீட் காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு ரொம்ப எசென்ஷியலாக அந்த பொருட்கள் மட்டும்தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இது ஸ்மோக். எனக்கு ஸ்மோக்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்டிக் மாதிரி இருக்கும். அதை பற்றி வச்சா கலராக புகை மட்டும் வரும். எந்த பஸ்ட் ஆகாது, எதுவுமே ஆகாது. வெறும் ஸ்மோக் மட்டும், கலர் ஸ்மோக் வரும். ரொம்ப பிடிக்கும். இதில் 3 பீசஸ் இருக்கும். ஸோ இதில் 3 பீஸ் இருக்கும். ஸோ ஒரு கலர் முடிஞ்சோடனே அடுத்த கலர் அந்த மாதிரி கலராக வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்காண்டி பிரிச்சுட்டேன். ஓகே, ஸோ இதுதான் அந்த ஸ்டிக்கு. மேலே பற்றி வச்சோன்னா நமக்கு ஸ்மோக் வரும். என்னோட ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்மோக்கு. நான் போன இயர் எல்லா இயரும் இது வாங்குவேன். போன இயர் ஆனால் இதை வெடித்து நான் வெடித்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அப்படி வேணால் சொல்லலாம். பட் எல்லா இயருமே நாங்கள் வாங்குவோம் இந்த ஸ்மோக்கு. ஏன்னா எங்கள் ஃபேமிலிக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஸோ பிரிச்சாச்சு. அது திரும்ப வெளில வந்துடக்கூடாதுன்னு தான் டேப் போட்டேன். போட்டியாச்சு. ஸோ பெருசு. அப்புறம் நாங்கள் அந்த 1000 வாலாலாம் வாங்கினோம்ல. ஸோ அதெல்லாம் தூரமாக நின்று இந்த மாதிரி பயமாக இருக்கிறவங்களுக்குலாம் வெடிக்கிறக்காண்டி இந்த ஊதுபத்தி, எவ்வளோ பெரிய ஊதுபத்தி பாருங்கள். நம்ம வீட்டிலாம் சும்மா குட்டியாக தானே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது நல்லா பட்டாசு வெடிக்கிறதுக்குன்னே பெரிய ஊதுபத்தி. அண்ட் இன்னொரு பெரிய ஒரு பொருள் பார்ப்போமா? டன் 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 டன். இது
பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, என் கையோட பெருசாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து என்ன பார்த்திங்கன்னா வந்து நான் எப்படி வளர்றேன், இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கம்பி மத்தாப்பு இருக்கும்ல, கம்பி மத்தாப்பு வந்து நம்ம சின்னதாக தான் வெடிச்சிருப்போம். அதே கம்பி மத்தாப்பு இது இவ்வளோ பெருசு இருக்குது, லைக் இவ்வளோ பெருசு. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா எத்தனை பீஸ் இருக்குன்னே தெரியாமல் நாங்கள் வாங்கிட்டோம். தெரில, மேபி 10 பீஸ் செட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக அவங்களும் மென்ஷன் பண்ணல, இதோட ரேட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 500 rupees கைஸ், 500. ஓகே கைஸ், இந்த கம்மி மத்தாப்பு வந்து 500 rupees. நம்ம வந்து நார்மல் கம்மி மத்தாப்பு வாங்கணும்னா 200 rupees வருமா, இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 300 rupees வரும். இது வந்து வாங்கணும்னு எசென்ஷியல் கிடையாது, நான் வந்து வெடிச்சு ஆவன்னு இதை வாங்கிட்டு வந்திருக்கு. ஸோ இது 500. அப்புறமேட்டு ஆஸ் யூஷுவல் என்ன வாங்கியிருக்கேன், இது கைஸ் இது என்ன சொல்லுவாங்க, மேட்ச் பாக்ஸ். ஸோ அது வாங்கியிருக்கேன். ஸோ மேட்ச் பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மேட்ச் ஸ்டிக்ஸ் 10 கலர்ஸ் வரும், 10 மேட்ச் ஸ்டிக்ஸ் பெருசாக வரும். ஸோ எங்கடா போச்சு என் கட்டரு, இந்த கட்டர் கூட நோட் பண்ணியிருப்பீங்க, நான் மினிசோவில் வாங்கினது ஜஸ்ட்டு 100 rupees தான். என்னோடய மோஸ்ட் ஒர்த் மினிசோ ப்ராடக்ட்னால் அதுதான். இது பாருங்க, ஃபுல்லாக நிறைய டப்பா இருக்குங்க, ஒரே டப்பா கட்டுறேன். ஸோ 10 டப்பாக்கள் இருக்கிறது. ஸோ இது என்ன உள்ளேயே போக மாட்டேங்குது. சரி ஓகே. ஸோ அது அப்புறமேட்டு இது பார்த்திங்கன்னா இது என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கைஸ். கேட்டால் வந்து ஃப்ளாப் பாட் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஃப்ளாப் பாட் நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே வெடிச்சிருப்போம், பட் இது என்னமோ டீ ஃப்ளேவர்லலாம் வச்சுருக்காங்க கைஸ். லெமன் டீ, இது நிறைய டீஸ் இருந்துச்சு, க்ரீன் டீ, காஃபி, அப்புறம் நிறைய இருந்துச்சு. டீ தான் நிறைய இருந்துச்சு, இந்த மாதிரி போட்டிருக்கு பாருங்களேன் ஃபுல்லாகவே. ஸோ இது எப்படி வெடிக்கணும்னு எனக்கு தெரியல, அதான் இங்கே படித்த வைக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஈகராக இருக்கேன், இது எப்படி வெடிக்கணும். நார்மலாக நம்மளோட ஃப்ளவர் பாட் மாதிரி தான் வெடிக்கும். ஸோ சாரி, இதோட ரேட் நான் சொல்லவே இல்லை தானே, இதோட ஆமாம் இல்லை நான் ஸ்மோக்கோடதே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 240 rupees கைஸ். அந்த மேட்ச் ஸ்டிக் வந்து 240 rupees இந்த மேட்ச் ஸ்டிக். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஸ்மோக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 190, அதாவது 200 rupees ஸ்மோக்கு. டேப் அப்புறமா போட்டுக்கலாம். ஸோ இது வெறும் 70 rupees தான், ஒரே ஒரு இது 70 rupees தான். ஸோ அப்புறம் என்ன கைஸ், நம்மளோட நார்மலாக வந்து என்னது அந்த என்ன சொல்லுவாங்க கைஸ், அது இது பேர் குட்டி குட்டியாக இருக்குமே, கிராக்கிள் பண்ணுறது. எனக்கு தமிழ் வேர்ட்ஸ்லாம் நிறைய இது தெரிய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது, இந்த பேக்லேருந்து வரவும் மாட்டேங்குது கைஸ். இது பேர் என்னது, பாப்புன்னு போட்டிருக்குது. தமிழ் என்னமோ சொல்லுவாங்களே, கார்லிக்கு தமிழில் பூண்டு. ஸோ பூண்டு வெடி கைஸ், இப்போ தான் ஞாபகம், பூண்டு வெடி. ஸோ இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து கலராக இருக்கும். இதை நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக போட்டாலே அப்படியே சவுண்டு வரும் கீழே. இதை வந்து நான் மொத்தமாக அப்படியே ஒன்றா பிச்சு ஒன்றாவே போட்டுருவேன் 5. ஸோ இது 5 வாங்கியிருக்கேன். ஸோ இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 rupees. ஸோ டோட்டல் 50 rupees இது. ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கின பட்டாசு பார்த்திங்கன்னா இதில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பை காய்ஸ்.